Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய ரிசர்வ் வங்கி புது ரெப்போ ரேட் கட்ட அறிவிச்சிருக்காங்க. அது என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் February 7, 2025 அன்னைக்கு ரெப்போ ரேட் 6.5% இருந்து 6.25%, அதாவது 0.25% வட்டியை நாங்கள் குறைச்சிருக்கிறோன்னு அறிவிச்சிருக்கிறாரு. ரெப்போ ரேட்னா என்ன? இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சதால நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்க போகுது? இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பார்க்கலாம் வாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி என்ன மாதிரியான ஃபினான்சியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வராங்களோ அதை தான் இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா பேங்க்ஸுமே ஃபாலோ பண்ணணும். இதை ஆர்பிஐ 2 மாதத்துக்கு ஒரு டைம் மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு மீட்டிங் வச்சு அதில் அவங்களோட ரெப்போ வட்டி விகிதம், நியூ ரூல்ஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் 2025க்கான ஃபஸ்ட்டு மீட்டிங்கை February 7 அன்னைக்கு நடத்தினாங்க. அதில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 0.25% கட் பண்ணியிருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சிருக்கிறாங்க. இந்த ரெப்போ ரேட்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போது நமக்கு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறோம். பேங்க்கும் கடன் கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வட்டியை வாங்குகிறாங்க. இந்த மாதிரி பேங்க்குக்கு பண தேவை ஏற்படும் போது எல்லா பேங்க்குமே ஆர்பிஐ கிட்ட தான் போய் கடன் வாங்குவாங்க. ஏன்னா இதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஆர்பிஐயும் கடன் கொடுத்து அதுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜை இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்க. அதாவது பேங்க்கு ஆர்பிஐக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து 5 வருஷமாக 6.5% இருந்த இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை ஃபஸ்ட்டு டைமாக 25 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சி இப்போது 6.25% அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு பேசிஸ் பாயிண்ட்னா எவ்வளோன்னா 0.01%. அப்போது 25 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப 0.25%. இப்போது இந்த ரெப்போ வட்டி விகிதத்தை குறைச்சதால் நமக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம். ஹோம் லோன் வாங்கி மாதம் இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு வட்டி விகிதம் குறைஞ்சி அவங்க கட்டுற இஎம்ஐக்கான அமௌண்ட்டும் குறையும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால வங்கிகளும் அவங்களோட வட்டி விகிதத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோம் லோன் மட்டும் இல்லை, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன், வெஹிக்கிள் லோன், இந்த மாதிரி என்ன வகையான கடனாக இருந்தாலும் அதுக்கு வட்டி விகிதம் குறையும். இந்த வட்டி விகித குறைப்பு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும், பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மாதிரியான இஎம்ஐ குறையிறதுனால மக்களுக்கு புது வீடு வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் வரும். மக்கள் கையில் கூடுதல் பணப்புழக்கமும் இருக்கும். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகி வேலை வாய்ப்புகளும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. இந்த ரூல் எல்லா பேங்க்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கட்டிகிட்டு இருக்க லோனுக்கும் பேங்க்கில் போய் பேசி வட்டியை குறைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் நியூ லோன் வாங்குறதா இருந்தால் இந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் போய் வாங்குறது பெஸ்ட்டு. அடுத்தது, இந்த மாதிரி வட்டி விகிதம் குறையிறதுனால மக்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கும். அதனால் மக்கள் தங்கம் வாங்குறதுக்கு அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க. தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகும். அதனால் தங்கம் விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. அடுத்து, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கான வட்டி விகிதம் குறையும். ஏன்னா ரெப்போ ரேட் கட் வந்ததுனால இதோட வட்டி விகிதம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கள் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.